Praise Lord. Hallelujah. கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம்முடைய இருதயத்தை நேராக்குவோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம். பதினான்காவது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையோடு தான் நம்மோடு பேச போகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும். அவர் ஆமென் சொல்லுவீங்களா? இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தையில் மாற்றமே கிடையாது. அப்படி இருந்தும் அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் கூட சொல்லுவீங்களா? அவர் என்ன நினைத்திருக்கிறார்? அவர் என்ன நினைத்திருக்கிறார்? கடந்த நாளில் சில நாட்கள், கடந்த வாரத்தில் சில நாட்கள் இரவு நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் நானும் ஒரு சகோதரனுமாக இருக்க நேரிட்டது. அப்பொழுதுதான் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமாய் இடைப்பட துவங்கினார், பேசினார். நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும். ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆண்டவரை நினச்சிருக்கிறீங்க அப்படி என்று கேட்டபோது என் ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். என்ன வசனம் தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 8வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நீங்க என்ன ஆண்டவரை நினைச்சீங்க? நான் யூதாவுக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல ஒரு காரணம் உண்டு. நீங்கள் 7வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இதோடைய தொடர்ச்சி 7வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆகாஷ் யூதா தேசத்துக்கு ராஜாவாக மாறுகிறான். யூதாவுக்கு ராஜாவாக ஆகாஷ் ஏற்படுத்தப்படுகிறான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவுமாக சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் துர் ஆலோசனை செய்கிறார்கள். அவர்கள் ஒருமித்து சத்துருக்கள் ஒருமித்து தனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது ஆகாசுடைய உள்ளம் படபடக்குது, பதறுகிறது, காற்றில் அசைகிறது போல் அசைகிறது, பயம் எழும்புகிறது. தன்னால் ஏற்படுத்தப்பட்ட தன்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருக்கள் துராலோசனை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய உள்ளம் துவண்டு போனதையும் பயந்து போனதையும் அவனை இருதயத்தை அறிகிற கர்த்தர் பார்த்தார். என்ன செய்தார் தெரியுமா? உடனே ஏசாயாவை அனுப்புகிறார். நீ ஓடிப்போ, ஆகாஷ் கிட்ட ஓடிப்போ, போய் சொல்லு. என்ன சொல்லு? நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். முதல் வார்த்தை நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்லுகிறார் 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். நாம் பார்த்தோம், ஆண்டவர் தன்னுடைய ஆலோசனை குறித்து சொல்லும்போது அது நடக்கும், அதுதான் நடக்கும், நான் நினைத்தபடி நான் நிர்ணயித்தபடி நடக்கும்னு போல்டா சொல்லுகிறார் ஆண்டவர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில் சத்ருவின் ஆலோசனை எழும்பும் போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், அது நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நடக்காது, அதன்படி சம்பவிக்காது. தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்குள் வளரும் போது நம்மேல் கர்த்தர் அநேக காரியங்களை நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே வேளையில் சத்ருவும் அதிகமாய் துர் ஆலோசனை செய்வான். இவனுக்கு எப்படி நெருக்கம் கொடுக்கலாம், இவனை எப்படி விழத்தள்ளலாம், அல்லது இவனுக்குரிய நன்மையை எப்படி அபகரிக்கலாம்.
ஒரு தேவ பிள்ளையுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு அடையாளம். எங்கே 4 பேர் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பேசுறாங்களோ அங்கே ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது சத்ருவானவன் யோசனை செய்து கொண்டே இருப்பான். என்ன யோசனை செய்ய தெரியுமா? இவனை எப்படி நெருக்கலாம், இவனை எப்படி விழத்தள்ளலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. அவர்கள் நினைத்தது மாதிரி நடக்காது, நான் நினைத்தது மாதிரி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய வார்த்தை எதிர்க்கத்தக்க சக்தி வானிலும் இல்லை, பூமியிலும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. யோசனை எழும்புதா, பயம் உண்டாகும். அது ஆகாஷுக்கா இருந்தாலும் சரிதான், எனக்கா இருந்தாலும் சரிதான். நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புறாங்கன்னு சொல்லும் போதே நம்முடைய உள்ளம் பயப்பட தான் செய்யும். எவ்வளோ விசுவாசத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். இந்த பயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. சோதோமின் ராஜா சொல்றான், உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க, என் ஆட்களில் கொஞ்சம் பேரை கூட்டிக்கோங்க. அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லிட்டான், கரத்தை விரித்து, எனக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் போதும் அப்படின்ட்டான். அவன் 4 ராஜாக்களை விரட்டி அடிக்கிறான், லோத்தையும் அவனோடு இருந்தவர்களையும் காக்கும்படியாக. இப்பொழுது விரட்டி அடிக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் அழிக்கப்படவில்லை. சத்துருவானவன் அழிக்கப்படும் வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது ஆபிரகாமுக்கு தெரியும். இப்பொழுது 4 ராஜாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்துக்குள்ள நான் போகவில்லை, இந்த வந்ததுனால சொல்றேன். இது ஆதியாகமம் 14-15 அதிகாரங்களை நீங்க பார்க்க முடியும். இப்பொழுது ஆபிரகாம் சோதோம் ராஜாவுடைய சப்போர்ட்டையும் வேண்டான்ட்டான். சோதோமின் ராஜா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லும் போது அவன் வேண்டான்ட்டான். வேண்டான்னு போய் கரத்தை விரித்து ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு வீட்டில் போய் படுத்து கொண்டான். என் ஆண்டவர் அவனோடு பேச துவங்கினார். என்ன பேசினார் தெரியுமா? நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ எம் யுவர் ஷீல்டு அப்படின்னு. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எந்த காரியத்தை குறித்து நம்முடைய உள்ளம் பயப்படுமோ அது அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் நம்முடைய இருதயத்தின் அந்த பதறல், நம்முடைய இருதயம் துவண்டு போகிறது, நம்முடைய இருதயம் பயப்படுகிறது, நம் இருதயத்தை அறிகிற தேவனுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், சத்துருவின் ஆலோசனையை, சத்துருவின் யோசனை குறித்து தானே நீ பயந்துட்டு இருக்கிற, அவன் அப்படி இப்படி செய்வான் என்று கேள்விப்பட்டதுனால தானே நீ பயந்துட்டு இருக்கிற. நான் சொல்லுகிறேன், அது நடக்காது, நான் நினைத்தது தான் நடக்கும். ஆண்டவர், நீங்க என்ன ஆண்டவர் நினைச்சீங்க? நான் உனக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேயா? நான் உனக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆர்ப்பரிங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு சும்மா இருக்க கூடாதுங்க, சும்மா இருக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை கடந்த புதன்கிழமை இரவு ஒரு 12 மணி 1 மணி இருக்கும், நான் தியானித்த போது எனக்குள்ளே ஆவியானவர் ஒரு காரியத்தை வைத்தார். என்ன தெரியுமா? டே சந்தோஷ், நீ நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஒருத்தர் நீ ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். என் கண்ணில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. எஸ், இந்த நாளிலே சபைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒருத்தர் உண்டு தெரியுமா? அவரை குறித்து தான் நாம் பாடினோம், தேனிலும் மதுரம் அவரே, தேனிலும் மதுரம் அவரே. ஹல்லேலூயா. ஒருபோதும் தீமை செய்யாத கர்த்தர் அவர். தீமை செய்ய நினைக்கிறவன் சத்துரு, ஆனால் நம் தேவன் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நீ தீமையான காரியங்களை சத்துரு கொண்டு வருவதனால் பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நடக்கும். எப்படி நடக்கும்? தேவன் நினைத்தது எப்படி நடக்கும்? ஒரு காரியம் நமக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்? சத்ருவின் ஆலோசனை அவமாய் போகணும், தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். இது வேணும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் சத்ரு எனக்கு விரோதமாய் செய்கிற ஆலோசனைகள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள், இது அவமாய் போகணும், இது வாய்க்காமல் போகணும், தேவ சித்தம் நிறைவேறணும். அதுக்கு என்ன செய்யணும்? இங்க பாருங்க, 7வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 7வது அதிகாரத்தில் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, நீ ஒரு அடையாளத்தை கேளு. அவன் சொல்றான், என்ன அடையாளத்தை கேட்கிற? நான் எப்படி அடையாளத்தை கேட்பேன் அப்படிங்கிறான். உடனே தீர்க்கதரிசி சொல்றான், அவனே ஒரு அடையாளத்தை சொல்றான். என்ன அடையாளம் தெரியுமா? 14வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல். இதெல்லாம் நல்லா கவனிங்க.
இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய யோசனை என் வாழ்க்கையில் நிறைவேறுவது எப்படி? சத்துருவின் ஆலோசனை அவமாய் போவது எப்படி? இம்மானுவேல். இம்மானுவேல். எப்படி இதாவது நடக்கும்? இது எப்படி நடக்கும்? ஒரே வார்த்தை, தேவன் உன் கூட இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு தொடுக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகவும் தேவனுடைய சித்தம் நிறைவேறவும் வேண்டுமானால் இம்மானுவேல் நம்மோடு இருக்க வேண்டும். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இது எப்படி நடக்கும்? கேட்க ரொம்ப அழகா இருக்கு. தேவன் நம்மோடு இருந்தால் தான் இது நடக்கும். தேவன் நம்மோடு இருக்க என்ன செய்யணும்? அடுத்து அதை குறித்து நாம் சொல்ல போகிறோம். ஆவியானவர் ஏதோ ஒரு சைடை காட்டி விட்டு போக மாட்டார். அவர் மறுபக்கத்தையும் காட்டுவார். மறுபக்கத்தையும் காட்டுவார். ஒரு சைடை மட்டும் காட்டிட்டு சாத்தான் தான் அப்படி ஏமாற்றுவான். என் ஆண்டவர் அழகான வார்த்தையை தந்து விட்டார். இனி இதை நாம் சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்போதுமே மெடிடேஷன் டைம் நான் சொல்லுகிற வார்த்தை இப்பொழுதும் சொல்லுகிறேன். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுகிறார். என்ன அடையாளம்? இம்மானுவேல் வெளிப்படுவார். தேவன் உன் கூட இருப்பார். எதற்கு தேவன் என் கூட இருக்கிறார்? எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா யோசனைகளையும் அவமாக்கவும், என்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் இம்மானுவேலாம் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய துணை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் தேவன் நம்மோடு இருக்க நாம் இன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதே நாளில் ஆவியானவர் அடியானுக்கு சுட்டி காட்டின 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 559வது பக்கம். தேவன் நம்மோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆசாவுடைய நாட்களில் நடந்த சம்பவம். 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு அவனை நோக்கி பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? ஃபர்ஸ்ட், ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அந்த ஒரு லைனை மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்க என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல நாம் அவரோடு இருக்கணும். 73வது சங்கீதத்தின் 23வது வசனத்தில் ஆசாபு சொல்லுகிறான், நானோ எப்போதும் உம்மோடு இருக்கிற. இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆமென். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த ஒரே வசனத்தில் இந்த காரியங்கள் வெளிப்படுது பாருங்கள். 73வது சங்கீதத்தின் 23வது வசனத்தில் இந்த வார்த்தை வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? ஆசாபு சொல்லுகிறான், நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன். அவர் என் கையை பிடிக்கணும்னா அவர் என் பக்கத்தில் இருந்தால் தானே பிடிக்க முடியும். அவர் என் பக்கத்தில் இருந்தால் தானே பிடிக்க முடியும். தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் சத்ருவின் ஆலோசனைகள் அவமாய் போகும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும். நாம் நம்முடைய மனம் போல வாழ்ந்துவிட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய சித்தம் நம்மில் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டுமானால், நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டுமானால், நாம் எப்போதும் அவரோடு இருப்பதை நாட வேண்டும். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? தாவீது சொல்லுகிறான் 16வது சங்கீதத்தின் 8வது வசனத்தில், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீரன், எஸ், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். யாருடைய வலது பாரிசத்தில் நிற்பார்? யாரோடு அவர் இருப்பார்? இம்மானுவேலாம் கர்த்தர் யாரோடு இருப்பார் தெரியுமா? யார் அவர்களோடு இருக்கிறார்களோ, யார் யார் அவரோடு இருக்கிறார்களோ, எப்போது கர்த்தரை எனக்கு முன்பாக நான் கண் விழிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான்
கண்ணை மூடும் போது அவருடைய பிரசன்னத்தில் தான் இந்த அனுபவத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். தாவீது இப்படி சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து அவனுக்கு பயந்தான் என்று பார்க்கிறோம். சவுல் யார்? பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ராஜா. அந்த ராஜா தாவீதை கண்டு பயப்பட காரணம் என்ன தெரியுமா? அவன் தாவீதை மாத்திரமல்ல கண்டது, தாவீதோடு இருக்கிற தேவனை கண்டான். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, நம்மை விட பலசாலிகள் ஆனாலும் சரி, ஆள்பலம் பணம் பலத்தில் மிகுந்தவர்கள் ஆனாலும் சரி, சத்துருவானவன் எவ்வளவு பெரியவன் ஆனாலும் சரி, சத்துருவுக்கு நம்மை பார்த்து பயம் வேணும்னா பயப்படுகிறவன் கிட்ட அல்லது சத்துருக்கு யாருக்கிட்ட பயம் இருக்கோ அவங்கிட்ட விளையாடவே மாட்டான், நெருங்கவே மாட்டான். இன்னைக்கு சாத்தானின் போராட்டம் ரொம்ப இருக்கா? அவன் உங்களை விளையாட்டு பொருளாக பார்த்துட்டு இருக்கிறான். சத்ரு நெருங்காம இருக்கணுமா? சத்ரு உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை காணட்டும். அவன் உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை காணட்டும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவன் நெருங்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்து இல்லை, அவன் விளையாடுறான். சாத்தான் சீஷர்களை நெருங்க முடியவில்லை. அவன் கிறிஸ்து இல்லாத தருணத்தை பார்த்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று துரிதப்படுத்துகிறார். இயேசு இல்லாம படகுல சீஷர்கள் போறாங்க, அவ்வளவுதான். அதுவரை தருணத்தை பார்த்து கொண்டிருந்த சாத்தான் இப்பொழுது எழும்ப துவங்குகிறான். படகை மூழ்கடிக்கத்தக்க இவனை இதிலே மூழ்கடிக்கணும். ஓ கிறிஸ்து இல்ல, இதுதான் டைம். ஆண்டவர் இல்லாம வந்துட்டு இருக்கிறாங்க, இதுதான் டைம். மூழ்கடிக்க பார்த்தார்கள், ஆனால் தேவன் விடவில்லை. தேவன் எப்பொழுது அங்க என்றாகிறாரோ அப்போ மூழ்கடிக்க வந்த சாத்தானுடைய அட்ரஸ் இல்லை. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அக்கறையில் போய் சேராது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இன்னொரு டைம்ல கிறிஸ்து அந்த படகில் இருந்தாரே, அப்பொழுதும் சாத்தான் எழும்புனானேன்னு கேட்கலாம். கிறிஸ்து அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? தூங்கி கொண்டிருந்தார். கிறிஸ்துவோடு இவர்கள் பேசவில்லை. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையும் ஒண்ணுதான், கிறிஸ்துவோடு பேசாத வாழ்க்கையும் ஒண்ணுதான். கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய படகுல கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு ஒரு ரூமை கொடுத்து ஆலப்படுத்தி தூங்குங்க ஆண்டவரே, நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நோ, கிறிஸ்துவோடு உறவாடுகிற அனுபவம் எப்பொழுது நஷ்டப்படுகிறதோ அப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்கள் எழும்பி நிற்கும், சாத்தானுடைய யோசனைகள் எழும்பி நிற்கும். நோ, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் கற்பனை கூட பண்ணி பார்க்காதிருங்கள். காலம் கடைசியா இருக்கிறது. வஞ்சிக்கிற சாத்தான் எவனை விழுங்கலாம், எப்படி விழத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு விழித்து கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அன்று கர்த்தருடைய தாசன் மேல் இறங்கி அவன் உச்சரிக்கிறான், நீ கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இல்லாத, ஆண்டவரே நான் இங்கே போகிறேன்ப்பா, நம்ம எக்ஸாம் எழுத போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் இன்னொரு காரியத்துக்கு போகிறேன், என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் போகக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவோடு நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். கிறிஸ்துவோடு இருந்தால், நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள், இந்த ஆசா செய்கிற காரியத்தை பாருங்கள். 8வது வசனத்தை வாசியுங்கள். ரைட், போதும். இந்த ஆசா அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறான். தேவன் அவனோடு இருக்க வேண்டுமானால் அவன் செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அருவருப்புகளை அகற்றுகிறான். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படும். கேட்க ரொம்ப அழகா இருக்கு. அதே வேளையில் நம் ஆண்டவர் யார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். நம் ஆண்டவர் யார் என்பதை படித்து முடிக்க முடியாது, அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு உண்டு. அது என்னவென்றால் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் என்கிற சாங். கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், அவங்க சார் கூப்பிட்டு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா?
எல்லாரும் வராங்க, நீ ஒரு இறைவனுக்கும் பாட்டு பாட வேண்டும், ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு பாட்டு பாடணும். ஆனால் வந்து ஒரு ஹிந்து ஸ்கூல். ஆனால் ஏசு அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொல்லக்கூடாது. காமனா எல்லா கடவுளையும் சேர்த்து வச்சு நீ ஒரு சாங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் நேராக பார்த்தான், ஆண்டவர் ஏசு கர்த்தன் வராத சாங், இந்த சாங்கில் அப்படி வரவே இல்லை, ஏசு கர்த்தர் தேவன் என்று வரவே இல்லை. இவன் பாடின எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உம்மை போல் வேறு தேவன், நீரே பரிசுத்த பரிசுத்தர்னு பாடினான். வாத்தியாருக்கு வந்ததே கோபம். பாடி முடிச்சதும் கூப்பிட்டாரு, டேய் உன்கிட்ட படித்து சொன்னேன்லடா, இந்த மாதிரி சொல்லாத. அவனுக்கு புரியவே இல்லை. அவன் சொல்லுகிறான், சார் நான் சொல்லவே இல்லையே சார், ஏசுன்னு சொல்லவே இல்லையே சார்ன்னு. அவர் சொன்னார், எதுக்குடா ஏசுன்னு சொல்லணும், நீ பரிசுத்தர்னு சொன்னதே போதுமேடா, பரிசுத்தமுள்ள ஒரே தேவன் அவர் தான் உலகத்துக்கே தெரியுமே. இது சொன்னது ஒரு ஹிந்து, இது சொன்னது தேவன் அறியாத ஒருவர். தேவன் அறியாத ஒருவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குமேயானால் தேவனை அறிந்த பிள்ளைகளை அருவருப்புகளை அகற்றுங்கள். அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். அருவருப்பை நமக்குள்ள வைத்துவிட்டு ஆண்டவரை என் கூட இருங்க சொன்னா எப்படியா இருப்பாரு? எப்படி இருப்பாங்க? அருவருப்பு. நாம இருக்கிற இடம் சேர சனிக்கிழமை சாயங்காலம் தொடச்சி தான் போடுவாங்க, ஆனாலும் வந்து கர்ச்சீஃப் தொடச்சிட்டு தானே இருக்கிறோம். நாம இவ்வளவு சுத்தம் பார்க்கும்போது, ஓ எவ்வளவேனும் மாசற்றவர், எவ்வளவேனும் கரை இல்லாதவர், அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று எதிரியே சொல்லக்கூட அளவுக்கு பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் எவ்வளவு பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். அருவருப்பை அகற்றாமல் தேவன் நம்மோடு இருக்க முடியாது. இன்னும் ஏன் தேவன் நினைத்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை தெரியுமா? தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுக்கும் வரைக்கும் அவருடைய நினைவுகள் அல்ல, சத்துருவின் நினைவு தான் ஓங்கி நிற்கும். ஏன் போராட்டத்தை மேற்கொள்ள முடியல? எப்படியும் வாழ்ந்துட்டு இன்னைக்கு துர் உபதேசம் பறந்து கொண்டிருக்கிறது, நீ எப்படியும் வாழ்ந்துக்கோ, கிருபையினால மீட்டுக் கொள்ளலாம். நோ நோ நோ, கிருபை தேவன் தருகிறதே நம்முடைய கிரியையை சரி செய்யதான். கிரியைதான். பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரண்டாவது வருகை குறித்து சொல்லப்பட்ட எந்த இடத்திலும் கிருபை என்கிற வார்த்தையோ, அன்பு என்கிற வார்த்தையோ, இரக்கம் என்கிற வார்த்தையோ பார்க்க முடியாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அருவருப்பை அகற்றாமல் தேவனுடைய சித்தம், ஆண்டவர் என் மேல நன்மை செய்யும்படி நினைவாக இருக்கிறார், அது நிறைவேறணுமா? ஆண்டவர் உணர்த்துவார். வசனம் பேசும்போதும், வசனத்தை கேட்கும் போதும், வசனத்தை படிக்கும் போதும் எந்த காரியத்தில் உணர்த்தப்பட்டோமோ அந்த காரியத்தில் திருந்தோம். உணர்ச்சி வசப்படும் போது வசனத்தை ஏற்றுக்கொள்வோம், உணர்த்தப்படும் போது ரிஜெக்ட் பண்ணுவோம். நமக்கு இருக்கிற வியாதி இதுதான். ஒரு நல்ல வார்த்தை கேட்கும்போது அப்படியே ஒரு உணர்ச்சி வரும் பாருங்க. ஓ, அது ஆண்டவர் எனக்காக. உணர்ச்சி உண்டாக்குற வசனத்தை விட உணர்வை தருகிற வசனம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வசனம் உங்களை குத்துது புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, அவர் உங்க கூட பேச ரெடியா இருக்கிறாரு. அருவருப்புகளை அகற்றுங்கள். இவன் அருவருப்பை அகற்றினான். 9வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? தாவீதை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னோம்? அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்ருவாகிய சவுல் அறிந்து கொண்டான் தேவன் அவனோடு இருக்கிறார் என்று. இங்கே அவற்றிலும் இருக்கிற செயல்படுத்தும் போது சத்துருக்களும் நம்ம கூட இருக்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. இதை விட பாக்கியம் என்ன? ஒருத்தங்க பார்த்து சொல்லணும், பாபிலோனில் தேவன் எவ்வளவு நாமத்தை உச்சரித்து அவரை போற்றுகிறார்கள், ஆனால் பாபிலோனில் தேவன் அறியப்பட்டது தானியேலின் தேவனாக. நீங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல தேவன் உங்கள் மூலமாய் அறியப்பட விரும்புகிறார். அதை செய்ய வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அருவருப்புகளை அகற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஆண்டவர் யோவான் 15வது அதிகாரத்தில் 3-4 வசனங்கள் என்று நினைக்கிறேன், அவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எஸ் லார்ட், உண்மை ஆண்டவரே. காரணம், அவர் இழிவானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, அறிவுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, ஒன்றுக்கு உதவாத குப்பையிலே தூக்கி போடப்பட்ட என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், இம்மானுவேலாய் உன் கூட இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன? எப்போது என் கூட இருக்கணும். என் கூட இருக்கிறது மாத்திரம் அல்ல, நம்மை ஒருவர் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கும் போது நமக்கு பிடிக்காத, நம்மை ஹர்ட் பண்ணுற காரியங்கள் செய்தால் இனி ஒரு முறை நம்ம அந்த வீட்டுக்கு போவோமா? போக மாட்டோம் இல்லையா? காரணம் வேதனை உண்டாகிறது. என் ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான். ஈவன் உங்கள் கூட இருக்கிற பெற்றோர் கூட, பிள்ளைங்க கூட இப்படி நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வெறுத்திருப்பாங்க. நல்லா இருக்கணும்னு மனசார, காரணம் இந்த வார்த்தையை எனக்குள்ளே போட்டது ஆவியானவர். எனக்குள்ள இந்த வார்த்தையை கொண்டு வச்சுட்டு போயிட்டாரு. டே, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரா, அதனால தான்டா நீ இருக்கிற ஆண்டவர் சமூகத்தில். பிரைஸ் தி லார்ட். நல்ல தேவன் அவர். ஆண்டவரோடு இருக்க பழகுவோம். நாம் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், சத்துருவின் யோசனை அல்ல, நான் நினைத்தது தான் நடக்கும். ஒரு ஆமேஷ் கண்களை மூடி ஆண்டவரோடு, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, நீங்க என் கூட இருக்கணும்ப்பா. எல்லாரும் கண்களை மூடி கேட்கலாமா? ஒரு தாராமாஷே, நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும். கரங்களை தட்டி பாடுவீங்களா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும் செய்ய முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும் செய்ய முடியுமா? சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். வாக்கை நிறைவேற்றி. எல்லாரும் கரங்களை தட்டி, நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க வாயை திறந்து. நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா எதுவும். ஆமென். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். நீதானே என் ஆசையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன். நீதானே என் ஆசையெல்லாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண் உம்மோடுதான்.